எவ்வளவு நேரமா அந்த குட்ஸ் இந்த பைக் எல்லாம் நின்னுகிட்டு இருக்குது? செக்யூரிட்டியானே, சந்திரனே, இங்க பாருங்க, இந்த வண்டி எல்லாம் யார் விட்டு பார்த்து எடுக்க சொல்லுங்க. எவ்வளவு நேரமா நிக்குது வண்டி? வேற பார்க்கிங் யாரும் வர வேண்டாமா? செல்லம், ஏமா என்ன எடுத்துட்டாப்புல வந்து செல்லம் முத்தே கண்ணே மணியன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் முத பாக்குறோம். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு இருக்குது சொல்லிவிட்டு. ஆமா சார், செல்லம் செல்லம் செல்லானா ஏன் உள்ள விறுவிறுன்னு போனீங்களே? போகும்போது இங்க ஒருத்தர் நிக்கிறனே, இவனை பார்த்து பேசணும், என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்றதெல்லாம் தெரியாம நேரா பேங்குக்குள்ள போயிட வேண்டியது. செல்லான்னு தானே, செல்லான்னு இந்தாங்க. என்ன பணம் எடுக்கிறதுக்கா பணம் போடுறதுக்கா? எடுக்கவும் செய்யணும், போடவும் செய்யணும். போடவும் செய்யணுமா? வித்ட்ராயல் எங்க வச்சான்னு தெரியலையே. வித்ட்ராயல் அந்த இருக்கு. முதல்ல இந்தாங்க. இது இந்த பேங்க் புக்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதுல பாத்துட்டு எடுக்கிறது எவ்வளவுன்னு மட்டும் சொன்னா போதும். இவ்வளவு பெரிய பைய கொண்டு வந்து இந்த பையவே கொண்டு வந்துருக்கலாம். எதுக்கு அவ்வளவு பெரிய ஹேண்ட் பேக்? எல்லாம் ரோட்ல பேக்க கொண்டு நடக்க முடியலங்க, தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த பாஸ்புக்க. அதுக்குள்ள ஒரு பையா? உள்ள எதுவும் பை இருக்காமா? இல்ல, இந்தாங்க. இதுல உங்க பேங்க் புக் பார்த்து எதுன்னு எடுங்க. பைய கொண்டாங்க. வேணும் பேங்க் புக்கா? அதுதானா? ஒரே மாதிரி ரெண்டு இருக்கு. புடிச்ச தூக்கிட்டு வந்துட்டேன் போல. சரி, இருந்துட்டு போகுது. அந்த புக்ல எவ்வளவு உங்க காசு இருக்கு? எவ்வளவு இருக்குன்னு அதுல பாக்க முடியாது. உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும்னாக்க நீங்க உள்ளதான் போய் செக் பண்ணி பாத்துக்கணும். நான் எழுதிதான் தருவேன். அதுக்கு மட்டும்தான் இங்க நான் உட்கார்ந்து இருக்கேன். சரிங்களா? சரி சரி சரி. இப்ப இது பணம் போடணுமா எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் 20 ரூபா போடணுங்க. சரி. அப்புறம் 20 ரூபா எடுக்கணுங்க. ஏமா போட்டு எடுக்கிறதுக்கு நீ வீட்லயே வச்சிருந்துருக்கலாம்லமா? இல்லங்க, வரவு செலவு கணக்கு கரெக்டா இருக்கணும். அதனால போட்டுட்டு வர சொன்னாரு என் வீட்டுக்காரு. போட்டுட்டு எடுக்க சொல்லியிருக்காரு. நான் போட்டுட்டு எடுக்க போறேன். நீங்க 20 ரூபாய்க்கு இந்த எழுதுற மாதிரி வித்த கொடுங்க. செல்லான ஒரு பேனா தர்றீங்களா? பேனா பேங்க்குக்கு வரும்போது பேனா கொண்டுட்டு வரணும்ன்ற ஒரு சிம்பிள் மேட்டர் கூட உங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போகும்போது நாங்க சிலேட்டு குச்சியே கொண்டு போறது இல்லைங்க. டீச்சர் எழுதி போட்டுட்டு கீழே போடுற அந்த பென்ஸ் சாப்பீஸ் எடுத்துதான் நாங்க எழுதி படிச்சோம். நீங்க இவ்வளவு பேனா வச்சிருக்கீங்களே, இதுல ஒருத்த பேனாவை கொடுத்தா என்ன உங்க ஆபீஸ் குறைஞ்சு போயிருமா? ஒன்னு எடுத்துக்கிறேன், கொடுங்க. போன வட்டம் எடுத்துட்டு போனதே இங்க் இல்லாம இருந்துச்சு. இந்த வட்டம் எப்படி இருக்குதோ கொண்டாங்க. இது பெயின் ஸ்லிப். சார், இதுல எப்படி சார் பெயின் சீவ முடியும்? மடங்கிறாது. இத கொண்டே கொடுத்தா பெயின் சீப் கொடுப்பாங்களா? பெயின் ஸ்லிப் இல்ல, நான் சொல்றது பே இன் ஸ்லிப். அப்படின்னா பணம் நீங்க போட போறீங்க பாத்தீங்களா, இதுல ஃபில் பண்ணி அங்க கேஷ் கவுண்டர்ல கொடுத்தீங்கன்னா பணத்தை போட்டுடலாம். இந்தாங்க. இதை எழுதிக்கிறேன். ஒண்ணு எழுதுற எவ்வளவு நேரம் ஆகுதோ? இருங்க. எழுதுங்க சார். வேணா எழுதுமா சார்? எழுதுங்க. ஃபில் பண்ண தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டிருக்கீங்க? படிச்சிருக்கேல. சாரி. என்ன பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுதா சார்? ஐயோ, தெரியாம கேட்டுட்டேங்க. விடுங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. பொடுசுக்குன்னு இப்படி சேர்த்தி ஆளை பார்க்க டம்மி பீஸா இருக்குன்னு நினைக்காதீங்க சார். நான் அப்பவே 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். 2ஆம் கிளாஸா சார்? இது என்ன சார்? ஃபர்ஸ்ட் அங்கனக்குள்ள உங்க பேர் எழுதுங்க. கீழே உங்க அக்கவுண்ட் நம்பர் எழுதுங்க. டேட்டை மட்டும் மிஸ் ஆயிடாம பாத்துருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பெயின் ஸ்லிப் வேஸ்டா போயிடும். ஆமா சார், எனக்கு இந்த மாசம் 3 நாள் தள்ளி போச்சு சார். ஹலோ, அந்த டேட் எல்லாம் சொல்ல 3 மாசம் தள்ளி பேசினா டாக்டர் போய் பாருங்க. பேங்க்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றது இந்த பாருங்க, டேட் இன்னைக்கு தேதியை கரெக்டா அங்கனக்குள்ள எழுதுங்கன்னு சொன்னேன் நானு. ஓ, தேதினாலே நமக்கு அதுதான் போகுது. பொம்பளையா பிறந்துட்டோமே. தேதி இன்னைக்கு என்ன சார்? இன்னைக்கு தேதி எத்தனையா இருக்கும்? காலண்டர் பார்த்து சொல்லுங்க சார். காலண்டர் வைக்க சொன்னதுக்கு இந்த செக்யூரிட்டி வச்சிருக்கானா? அந்த ஃபைலை கூப்பிட்டு கேளுங்க சார். இருங்க. எங்கயாச்சும் தேதி எழுதி வச்சிருப்பேன். இருங்க, இன்னைக்கு ரெஜிஸ்டர்ல பார்த்தாலே தெரிஞ்சு தேதி என்னன்னு. 23 தாங்க இன்னைக்கு. 23 5ஆம் மாசமா 7ஆம் மாசமா சார்? 6வது மாசம். 6லயே இருக்குதா? 23/6 அப்புறம் 2026. ஆமாமா 26. காலையிலே SANTHA சாந்தா இனிஷியல் போடணுமா சார்? இனிஷியல் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீங்க உங்களுக்கு பாஸ்புக்ல எப்படி எழுதிருக்கோ பேர் அந்த பேர் அப்படியே போடுங்க. அதான் சார், அந்த ஆளை கூட வச்சுக்கிறதே பெருசு. இதுல வேற அந்த ஆளுக்கு இனிஷியல் எதுக்கு இங்கே போட்டுக்குது? வேற சார், இதுல 20,000 கொஞ்சம் எழுதுங்க சார். இதெல்லாம் எழுத தெரியாம ஒரு பேங்க்குக்கு எதுக்குமா வர்றீங்க? எழுத தெரியாம இல்ல சார், எழுதுனா நீங்க எழுத்து பிள்ளைன்னு சொல்லுவீங்க. அதனாலதான் சார் நான் பாடு எழுதிருவேன், அது பாடு பிள்ளை ஆயிருது. இந்தாங்க 20,000 எழுதுங்க சார். தலைகீழ வச்சிருக்கீங்க. இப்பதான் சார் ரொம்ப தலைகீழ வச்சிருக்கீங்க. ஐயோ இருங்கம்மா, எனக்கு தெரியுமா, நீங்க ஃபில் பண்ணும்போது தான் கரெக்டா ஃபில் பண்ணணும்.
நாங்க எந்த பக்கத்துல திருப்பி போட்டு எழுதினாலும் எங்களை வாங்கிக்குவாங்க கேஷ் கவுண்டர்ல. நீங்க எழுதும் போது நீங்க தலையில போட்டுட்டீங்கன்னா வேற ஸ்லிப் மாத்திட்டு வர சொல்லி சொல்லுவாங்க. எழுத்துல வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கேஷ் கவுண்டர்ல யார் எழுதுறதுன்னு. திருப்பி போய் எழுதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆமா சார், நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஹேண்ட் ரைட்டிங் டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் கண்டே பிடிக்க முடியாது. ஏன் சார்? நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்னா எங்க சீக்கிரத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க இதுல உட்கார முடியாதுல்ல. 20,000 ஓகே. செக் லீஃப் இருக்கா? செக் லீஃப்? ஆமா சார், ஆமா சார், கொண்டு வந்தேன் சார். செக் லீஃப் எடுத்து வைங்க, அப்பதான் வித்ட்ரா பண்ண முடியும். இந்தாங்க சார், பேனா மூடி விட்டுறாதீங்க. மூடி வச்சுக்கோங்க. பேனா நானே 1-2 பேனா தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு திரியிறோம். இந்த வாட்டுக்கு பேனா வேணா தூக்கிட்டு போயிடாதீங்க. இதுல பின்னாடி பேர் எழுதி கையெழுத்து போடுங்க. செக் லீஃப். செக் லீஃப் என்ன கைரேகை வச்சுக்கல? கருப்பு கலர் கைரேகை வைக்கல, இது என்ன சிகப்பு கலர்ல கைரேகை வச்சிருக்கீங்க? சார் அது கைரேகை இல்ல, நான் வரையில லிப்டிக் கூட போட்டுட்டேன், அதை கொஞ்சம் உதட்டி எடுத்து வச்சேன். ஏமா லிப்ஸ்டிக் ஒட்டி வைக்கிறதுக்கு செக் லீஃப் நினைச்சீங்களா இல்ல லிப்ஸ்டிக் நினைச்சிருக்கீங்களா? இது என்ன டிஷ்யூ பேப்பரா? சார் முன்பக்கம் ஒட்டல சார், பின்பக்கத்தே ஒட்டி இருக்கேன். பின்பக்கம் சும்மா தானே இருக்குது. பின்பக்கம் சும்மா இருக்குதா? இந்த செக் செல்லாதுமா? செல்லாதா? உங்க பேங்க்ல வாங்கின செக் நீங்களே எடுத்துக்கல, வேற எந்த பேங்க்ல எடுத்துக்குவாங்க சார்? இது என்ன நீங்களே செல்ல வைங்க. கொண்டாங்க. இதுல என்ன சைன் போடணும்னு சொன்னீங்களா? பேர் எழுதணுமா? பேர் எழுதி கையெழுத்த போடுங்க. மேனேஜரா? சார் இந்த மேனேஜர் கையெழுத்து எனக்கு வரமாட்டேங்குது. 3 எழுத்துலயும் போட்டிருக்கேன், பாக்கி வரமாட்டேங்குது சார். ஏமா உனக்கு என்ன லூசு லூசு பிடிச்சிட்டாமா? ஏமா மேனேஜர்னு போட்டிருக்கே, அது படிச்சு பார்த்தா உனக்கு தெரியாதா? மேனேஜர் கையெழுத்து நீ போட்டீங்கன்னா உள்ள எப்படிமா செல்லு போகுமா? ஐயோ, ஒரு பெயின் ஸ்லிப் வேஸ்ட். சார் இத தூக்கி மாத்தி விட்டு நீங்க வேற ஒரு பேப்பர் கொடுங்க சார். சல்லான்னு இத தூக்கி தூர வைங்க சார். வேஸ்ட் பட்டா எங்க சார் இருக்கு? வேஸ்ட் பட்டா என் தலைமையில போடுமா? சாரிங்க சார், நீங்க எடுங்க சார். அடுத்ததா பெயின் ஸ்லிப்பே 2. நீ வித்துட்டால எத்தனை போட போறீங்களா? எழுதிட்டு வாங்க, போயிட்டு போங்க சார். கரெக்ட்டா? இப்போ ஒண்ணு எழுதுனப்ப தப்பா எழுதிட்டேன், நீங்க தானே சொன்னீங்க. எல்லாத்தையும் நீங்களே ஃபுல் பண்ணுங்க. நாங்க டேட் கீட் எல்லாத்தையும் பேரு சாந்தான்னு எழுதிக்கங்க. அவருக்கு இன்சியல் வேண்டாம். 20,000 எழுதுங்க. லோன் ஜவுளியத்துக்குள்ள இன்சியல் போட முடியாதுமா? நீ பாஸ்புக்ல இன்சியல் கொடுத்துருக்கற சார். அப்ப அந்த ஆளோட சண்டை போடல சார், இப்ப அந்த ஆளோட சண்டை போட்டேன். அதனால அந்த ஆளுக்கு இன்சியல் வேண்டாம். இன்சியல் வேண்டாம். சரி சாந்தா 23/6 ஏன் சார்? என்ன சார் மழை காலம் தொடங்கிருச்சா சார்? கொடை வேற எடுத்துட்டு வர சார். சார் கொடை இருக்குது இங்க. கொடை எதுத்தாப்புல கொடை கடை இருக்குது, அங்க போய் கொடையை வாங்கிட்டு நீங்க போகலாம். 20,000 வாங்கில நான் கொடை எடுக்க வேண்டியது இருக்கு. நாமினி யாரமா போடுறீங்க? நான் ஒரு ஆவணியும் வச்சுக்கிறது இல்ல, வேண்டாம். நாமினி இல்ல, நாமினி. அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா உங்க காசுல இருக்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எடுத்துக்கக்கூடிய உத்தரவாதம் நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? எவனையும் நம்புறதுல, எவனையும் நம்பப்படாது நீ. அதனால ஒருத்தனையும் நான் போடல, நானே சொந்தமா வச்சிருக்கிறேன். ஆமணி வண்டி எனக்கு வேண்டாம், என் பின்னாடி ஒருத்தனையும் நம்பி போட வேண்டாம். அப்படியோ? சரி சரி சரி. ரொம்ப காணவே என்னத்த பச்சை மிளகாய் எதுக்கு சொல்லிட்டு வந்துருச்சு அந்த அம்மா? சார் ரொம்ப நேரமா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, கண்ணாடியை போட்டு எழுதுங்க. கோடு அந்த பக்கம் இருக்கு, நீங்க எந்த பக்கம் எழுதிக்கிட்டு? சரி சரி சரிமா. இதுல நீங்க வந்து அக்கவுண்ட் நம்பர் பாஸ்புக்ல இருமா. அக்கவுண்ட் நம்பர் சார். சார் லோன் எல்லாம் உங்க பேங்க்ல குடுக்குறீங்களா? லோன் கொடுப்போமே. வீட்டு லோனு? ஆமா. பைக் லோனு? எல்லா லோனும் நாங்க கொடுப்போம். புருஷ மேல லோன் கொடுப்பீங்களா? புருஷ மேல லோனா? எங்க வீட்டுல சும்மாவே இருக்கிறாரு ஒருத்தர், அவரை வச்சுக்கங்க. அவர் தலைக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு திருப்பிக்கிறேன். நல்ல வேலை வைப்பாரு சார். எல்லா பொம்பளைகளும் புருஷனை கொண்டு வந்து வச்சுட்டு லோன் வாங்கினா அவ்வளவுதான் போல இருக்கே. தெரியலம்மா, மேனேஜர்கிட்ட உள்ள போறீங்கல்ல, மேனேஜர்கிட்ட விசாரிங்க சார். 1 லட்சம் கொடுத்தா கூட போகுது சார். 1 லட்சத்துக்கே புருஷன் வைக்கிறாங்க. 46, 31, 22. எவ்வளவு பெயின் ஸ்லிப்ல வந்து 20,000 போட போறீங்களா? அப்ப வேற அக்கவுண்ட்ல காசு எதுவும் இருக்குதா ஏற்கனவே? ஏன்னா நீங்க காசை போட்டு எடுத்தீங்களாக்க அதுக்கு ஒரு பிடிமான காசு பிடிப்பாங்க. அந்த பிடிமான காசு பிடிக்கிறதுக்கான காசு உங்க அக்கவுண்ட்ல இருக்கணும். இல்லாட்டி 20,000 எடுக்க முடியாது, அது கம்மியா தான் எடுக்க முடியும். ஏன் சார் எங்க காசை போடுறதுக்கு எங்க காசுல ஏன் சார் பிடிக்கிறீங்க? இது என்ன சார் நியாயம்? உங்க காசை போட்டு எடுக்கிறதுக்கு நீங்க வீட்டுல இருந்திருக்கணும். பேங்க் வரைக்கும் வந்து பேங்க்ல போட்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாக்க எங்களுக்கு ஒரு கமிஷன் நீங்க கொடுத்துதான் ஆகணும். எங்க காசை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் பேங்க் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்க காசை போடுறதுக்கே எங்கள்கிட்ட வட்டி வாங்குறீங்க. இது எந்த கூத்து சார்? இங்க பாருமா, தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. வர்றவங்களை உட்கார வச்சு ஸ்லிப் எழுதி கொடுக்கறது மட்டும் தான் என் வேலை. உள்ள போய் மேனேஜர் கிட்ட எல்லா வேலையும் கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுக்குற சம்பளத்துக்கு எங்கள்ட்ட இருந்து புடிச்சு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பேச மட்டும் கத்துக்கிட்டீங்க. இந்தாங்க இப்ப வாச்சும் இங்க எனக்குள்ள இண்டு மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. இங்க எனக்குள்ள பேர் எழுதி கையெழுத்த போடுங்க. நீங்க வாட்டுக்கு மேனேஜர் போயிட்டு கேசியர் கையெழுத்த நீங்க போட்டுறாதீங்க. இண்டு போட்டு இந்த இடத்துல என்ன 2 போட்டுருக்கீங்களா சார்? 2 இல்ல மாதிரி இண்டு. இண்டு. அந்த இடத்துல ஒரு கையெழுத்த போடுங்க. அங்கதான் 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 அங்கதான். ஐயோ
மேல ஏமா போறிக்கிட்டு இருக்கு இங்க இல்லமா இங்க இருந்து இங்க போய் கோணலவா போவாங்க ஒரு நேரம் ஒரு கையெழுத்து போடுறீங்களா எந்த ஸ்கூல்ல படிச்சோ என்னமா போமாங்கிட்டு சார் ஒத்த பேர் எழுதுறவங்களுக்கு இந்த கத்துறீங்களே உங்க பொண்டாட்டி தான் உங்கள்ட்ட எங்கிட்டு இருந்து சார் குடும்பம் நடத்திருக்கோம் போயிருச்சா இதுக்கு தானா நீயே பிரிச்சு விட்டுருவ போல இருக்குதே சரி சரி உள்ள போய் முடிச்சிட்டு வாங்க அதுக்குள்ள நான் வித்ட்ரால் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் போயிட்டு வாங்க சரிங்க சார் இந்த ஏடிஎம் வந்து வாங்கவே இல்ல பாத்தீங்களா அவன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஏடிஎம் வாங்கவே இல்ல என்னமா என்ன சார் எழுதி இருக்கீங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறா மேனேஜர் புடிச்சு கத்துறாரு உங்களுக்கு படிக்க தெரியுமா படிக்க தெரியாதா இப்படியா எழுதி வைப்பியே திட்டுன்னு திட்டுறாரு இந்த மனுஷன் எதுக்குமே லாய்க்கு இல்ல சும்மா தெண்டத்துக்கு சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம் என்ன படம் படிச்சாரா படிக்கலையான்னு கேக்குறாரு கோழிக்கு இருக்கு கிரிக்கி வச்சிருக்கீங்களா ஒரு இளவும் புரிய மாட்டேங்கிறான் ஏமா அந்த ஆளு சொன்னாரா இல்ல நீ சொல்லிக்கிட்டு இருக்கியாமா அவர் சொன்னதே நான் சொன்னேன் அந்த ஆளு இவ்வளவுமா சொன்னாரு இதை விட மோசமா சொன்னாரு பகுதி மறந்துட்டே இல்ல நான் ஒப்பிச்சிருப்பேன் நேரம் மறந்துட்டு இம்புட்டுனா ஒப்பிச்சா எப்படி இருக்கும் உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு வேற பேசிக்கிட்டு இருக்கா அப்படியே சொன்னாரு அந்த ஆளு என் வேலையிலே குறியா வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஆளு என்னென்னமோ எழுதி எழுதி கொடுத்து விட்றாருங்க நான் அதெல்லாம் பார்த்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இது இதுவாத்தே இருக்கும் அது அதுவாத்தே இருக்கும் அப்படின்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்புறது இல்லையா அப்படி நினைச்சு அந்த ஆள் விட வேண்டியதானே சம்மந்தம் இல்லாம என் பேரை கெடுக்கிறதுக்குனே அந்த ஆள் குறியா கட்டிக்கிட்டு இருக்காரு எல்லாம் கரெக்டா தானே அனுப்பியிருக்கோம் என்ன மிஸ்டேக்கா இருக்கும் நீங்க எழுதும் போது இங்க எழுதுங்க சார் இங்கதாம்மா எழுதிக்கிட்டு இருக்கிறேன் வேற எங்கம்மா போய்கிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு எழுத படிக்க தெரியலன்னு உங்கள்ட்ட கொண்டாந்து கொடுத்தா நீங்க என்னடானா எழுதுறது அந்த ஒத்த ஃபார்மை ஃபுல் பண்றதும் குளிக்கு 1000 வேலை பாக்குற மாதிரி கவரை தூக்கிக்கிட்டு இங்கிட்டு போறியே அங்கிட்டு போறியே இங்கிட்டு வர்றியே இங்கிட்டு வர்றியே ஆனா ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்க சார் வேகமா எழுதிட்டாங்க சார் மாடியில வடகத்தை வேற காய போட்டேன் இந்த பசங்க எடுத்தாங்களா என்னன்னு தெரியாத பக்கத்து வீட்டுக்கார சேச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு வந்தேன் மழை பொசுக்குன்னு அடிச்சிச்சு வெயில் அப்படி கொளுத்துச்சு சார் இப்ப பாருங்க மழை வருது சார் ஏன் சார் மழையில நனைஞ்ச சோத்து வடகம் ஒன்னத்துக்கு ஆகாத சார் சோத்து வடகம் ஒன்னத்துக்கு ஆகுதோ இல்லையோ நான் ஒன்னத்துக்கு ஆகாம போயிருன்னு நினைக்கிறேன் அப்படிங்க என்ன சார் சோத்து வடகத்தை பத்தி உங்களுக்கு தெரியல நீங்களே என்ன பேங்க்ல வேலை ஆத்துக்கு தெரியலையே சும்மா பேங்க்ல வேலை ஆக்குறதுக்கு சோத்து வடவுக்கு என்னதுமா சம்பந்தம் சார் இந்த கேசியருங்கிறவரு முத வரிசையில இருக்கவரா 3வது வரிசையில இருக்கவரா சார் ஏமா ஒரு கூண்டு கிளி மாதிரி கூண்டுக்குள்ள போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க அவர் தான் கேசியர் அவர்கிட்ட போய் கேளுங்க போயிட்டு வாங்க ஒரு சோடாபட்டி ஆமா ஆமா கண்ணாடி போட்டவர் தான் நான் சும்மா அழகுக்காக போட்டிருக்கிறேன் நான் இல்ல சார் உங்களுக்கு நல்லா இருக்கு சார் உங்க வயசுக்கு எல்லாம் போடணும் சார் அதெல்லாம் அப்புறம் கண்ணு தெரியாதுல்ல சார் என்னமா ஒரு சின்ன டவுட் சார் உனக்கு டவுட்டுக்கு மேல டவுட்டா வரும் போல இருக்கே என்னதுமா 500 தாளெல்லாம் எழுதணுமே சார் எழுதிருக்கீங்களா நீங்க சார் நான் இங்க வரிசையில நிக்கிறேன் லைன் கூடிக்கிட்டே இருக்கு நீங்க ஃபுல்லோ பண்ணிட்டு என்கிட்ட கொண்டாந்து தந்துருங்க சார் 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 உங்களால தானே சார் லேட்டு இவ்வளவு நேரம் நின்னு சார் லைன்ல நின்னு சார் இந்த நேரம் பார்த்து சாப்பிட போறேன்னு எந்திரிச்சிட்டாரு சார் இப்ப டைம் ஆயிருச்சா இப்ப இவ்வளவு நேரம் நின்னவங்க நாங்க கூப்பிட்டேன் சார் நீங்க சாப்பிட்டு வர்றதுக்கு 3:30 ஆயிரும் சார் அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கு சீட் எடுத்துக்கிட்டு பாப்பீங்க நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிடுவீங்க நாங்க காலையில இருந்து வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல சார் நீங்க 2 செல்லாம் ஃபுல் பண்ணீங்க உங்களுக்கு 5 மணி ஆக்கிட்டீங்க சார் 3 மணி ஆக்கிட்டீங்க இப்பவே சார் சார் எந்திரிச்சார் சார் எந்திரிச்சார் அந்த ஆளை பிடிச்சி வைக்கிறேன் பைக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க பைக்கெட்டு எடுத்துக்கிட்டு வரவா அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால்